வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் எதை பத்தினது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு ரிலேட்டடானது. பொதுவாகவே ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கிறது மேண்டேட்ரி. ஏன்னா நீங்க எந்த ஒரு சர்வீஸ் ஆதார் கார்டு ரிலேட்டட் எடுக்கணும் அப்படின்னாலும் ஓடிபி அந்த லிங்கான மொபைல் நம்பருக்கு தான் வரும். ஒருவேளை அந்த மொபைல் நம்பர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்க அந்த ஆதார் நம்பரை வீட்டில் இருந்தபடியே அப்டேட் செய்வது எப்படி அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. உங்ககிட்ட இருக்கிற ஸ்மார்ட் போனோ, லேப்டாப்போ அல்லது டேப்லெட்டோ அல்லது டெஸ்க்டாப் எதாக இருந்தாலும் கூகுள் ஓபன் பண்ணிட்டு ஆதார் அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா ஆதார் கார்டோட சர்வீஸ் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்க ஆதார் கார்டில் வேலிடிட்டியை செக் பண்ணணும். ஸோ அது எப்படி அப்படிங்கறது பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் UIDIல நீங்க லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கங்க. இங்க ஆதார்ல வந்து பாத்தீங்கன்னா மை ஆதார்னு இருக்கு இல்லையா, இந்த மை ஆதார்ல வந்துட்டு ஆதார் சர்வீஸ்ல கீழே பாத்தீங்க அப்படின்னா செக் ஆதார் வேலிடிட்டின்னு இருக்கு இல்லையா, இது மேல கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். இங்க வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு கொடுத்துக்கிற கேப்சா கொடுத்து ஆதார் வேலிடிட்டியை செக் பண்றது. உங்களோட ஆதார் நம்பர் கொடுத்துக்கிற கேப்சா என்ட்ரி பண்ணிட்டு ப்ரொசீடு மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆதார் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட்னு வருது. கூடவே இந்த லாஸ்ட் 3 டிஜிட் உங்களோட மொபைல் நம்பர், ஒருவேளை இந்த நம்பர் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா உங்களோட வேலை சுலபமா முடிந்து விட்டது. இல்ல இந்த லாஸ்ட் 3 டிஜிட் நம்பர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இந்த ஆதார் நம்பரை வீட்டில இருந்தே எப்படி அப்டேட் பண்றதுங்கிறத பாக்குறோம். மீண்டும் கூகுள் ஓபன் பண்ணிட்டு இங்க IPPB பேங்க், அதாவது இந்தியன் போஸ்டல் பேமெண்ட் பேங்க், இந்த சர்வீஸ் போகணும். இங்க வந்து இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு IPB ஆன்லைனோட பேஜ் ஓபன் ஆகும். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வீஸ் ரெக்வஸ்ட்ல நான் IPPB கஸ்டமர் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டு இங்க டோர் ஸ்டெப் பேங்கிங், ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். இங்க நிறைய சர்வீஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம வந்து ஆதார் மொபைல் நம்பர் அப்டேட் இந்த ஆப்ஷனை தான் இங்க சூஸ் பண்றோம். இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பேரு மிஸ்டர், மிஸ்ஸஸ், மிஸ், ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், உங்களுடைய மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டு அட்ரஸ், செகண்ட் லைன் அட்ரஸ்ல பின்கோடு கொடுத்ததையுமே உங்களுக்கு நியர்பை போஸ்ட் ஆஃபீஸ் எதுவோ அந்த போஸ்ட் ஆஃபீஸ் காமிக்கும். அதுக்கப்புறம் கோஸ்ட், இந்த லிங்க்டு IPP பிரான்ச், டிவிஷன், ரீஜன் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதுக்கப்புறம் சர்வீஸ் ரிக்வஸ்ட்ல உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா மொபைல் நம்பர் அப்டேட் அதை கொடுத்துட்டு இங்க கொடுத்துக்கிற கேப்சா செக் பாக்ஸ் கொடுத்துட்டு கேப்சா கொடுத்துட்டு சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் 2 to 3 ஒர்க்கிங் டேஸ்ல போஸ்ட்மேன் உங்க வீட்டுக்கே வந்து ஆதார் கார்டை பயோமெட்ரிக் மூலம் அப்டேட் பண்ணி கொடுத்துருவார். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த சர்வீஸ் வந்து ஈஸியா இருந்தது அப்படின்னா நீங்க இந்த சர்வீஸ் எடுத்துக்கங்க. இல்ல உங்களுக்கு வேற அர்ஜென்ட்டா மாத்தணும் அப்படின்னா நீங்க எங்கேயும் போக வேண்டியதில்லை. நியர்பை பேங்க், எந்த பேங்க் இருக்கோ அந்த பேங்க்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதார் அப்டேட்ஸ் பண்றதுக்காக ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க. ஸோ அங்க போயிட்டு கூட உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவும் ஈஸியான மெத்தட், வீட்டில இருந்தே பண்ணலாம். ஒருவேளை வயசானவங்க முடியாதவங்களுக்கு இந்த ஆப்ஷன் பெட்டர். மற்றபடி நீங்க பேங்க்குக்கு போய் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க பேங்க்லயும் கூட போய் ஆதார் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் நண்பா, இந்த வீடியோல நம்ம பார்த்தா ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன். ஆதார் கார்டை வீட்டில இருந்தே எப்படி மொபைல் நம்பர் அப்டேட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். ஏதேனும் சந்தேகம் இருந்தா கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க.